அட்வைஸரா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அவ சொல்றா, இந்த 2 ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஒண்ணு வந்து பெங்களூர்ல கிடைச்சிருக்கு. ஒண்ணு வந்து பாகிஸ்தான்ல கிடைச்சிருக்கு. அப்ப இவர் குருநாதர் என்ன சொல்றார், "நீ வந்து பெங்களூருக்கு போ. சம்பளம் கம்மியா இருந்தாலும் உனக்கு வந்து பாஷை தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க. அங்க உனக்கு பாஷை தெரியாத மக்கள் இருக்காங்க. இங்க போனேன்னா நீ உனக்கு நல்லா இருக்கும். ஆனா சம்பளம் இங்க கம்மி தான். ஆனா நன்னா இருப்ப." அப்படிங்கிறாங்கன்னா, இல்ல நான் வந்து கொஞ்சம் தூரமா போய் தான் ஷைன் பண்ணணும். வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும். என்னுடைய ஆசை. அப்படின்னு கேட்டா, அந்த குருநாதருக்கு வந்து தெரியும். இவன் இதுக்குள்ள போய்ட்டான்னா படுகுழியில விழுந்துருவான் அப்படின்ட்டு. அது தெரிஞ்சு தான் சொல்றாரு குருநாதர். இவன் இத கேட்டுட்டு ஒழுங்கா அவர் சொல்ற பாதையில போனா இவன் நல்லா இருக்கலாம். டாபிக் என்ன சொல்ல வந்தேன்றது புரியுதா? இது மாரி தான் வந்து இதெல்லாம் ஒண்ணொண்ணு என்னுடைய லைஃப்ல நான் அனுபவிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள். அதனால விதியை மதியால் வெல்வது எப்படின்னா, உங்க குருநாதர் என்ன அட்வைஸ் பண்றாரோ, அதுபடி கேட்டு நடந்துட்டா நீங்க எல்லாம் நல்லா இருக்கலாம். எல்லாரும் நன்னா இருக்கலாம். ம். ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹ. இது முக்கியமான பிரம்ம வாக்கு. யாரும் உட்றாதீங்க. அலட்சியமா உட்றாதீங்க. ரைட்.